சந்திப்பு சொல்லக்கூடிய சமிக்கை என்னவென்றால், இபிஎஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு தவறு செய்கிறார். அதாவது தன்னை விவசாயி என்று அவர் அழைத்துக் கொள்கிறார். விவசாயிகளுக்கெல்லாம் சம்மன் கொடுப்பது தான் இப்போது இடி கடைபிடித்து வருகிற புதிய ட்ரெண்ட். எனவே மத்திய அரசிடம் சொல்லி விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு இடி சம்மன் அனுப்புனா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய கலைபுரத்தை ஏற்படுத்தலாம். இது வந்து ஓபிஎஸ்ஸின் ஒரு கணக்காக இருக்க வேண்டும். ஏன்னா பத்திரிகைகளில் பல செய்திகள் வரும்போது நானும் ஒரு யூக செய்தியை சொல்லணும்னு விரும்புகிறேன். பம்பு செட்டு போட்டு கிணத்துல நீங்கள் தண்ணி இறைச்சிங்கன்னாலே போச்சு, செலவு செய்கிற குற்றம். உங்கள் துணிமணியே இல்லை, நோட்டை செலவு செய்கிறீங்க. இப்படியான ஒரு செலவை செய்கிற விவசாயியாக எடப்பாடி பழனிசாமியை சித்தரிப்பது நோக்கமாக இருந்திருக்கலாம். மற்றபடி கூட்டணி அது பச்சையாக தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரியுது. அதை விட்டால் வேற வழியே இல்லை. ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவோடு ஒரு கூட்டணி காண வேண்டும். ஓபிஎஸ்க்கு இருக்கிற சங்கடம் அதில் என்னன்னா, அவர் வந்து அதிமுகவோட ஒரு கிளைமேட். அப்போ எந்த சின்னத்தில் நிற்பது? இப்போ தனி சின்னம்னா அதுக்கு பல தொந்தரவுகள் இருக்கு. பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னம்னா அதிமுகவோட அந்த கிளைம் போயிடும். அந்த குழப்பம் மட்டும்தான் அவரிடம் எஞ்சி இருக்கிறது. மற்றபடி கூட்டணி என்பதில் அவர் எந்த காலத்திலுமே அந்த குழப்பம் இருந்ததில்லை, அவர் பின்வாங்க போவதும் இல்லை. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அந்த குழப்பம் இல்லை. ஏன்னா தனி கட்சி, தனி சின்னம், யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம். இவ்வளவு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வரும்போது டிடிவி தினகரன் பிரதமர் மோடி அவர்களின் வரவேற்புக்கோ வழியனுப்புக்கோ போகவில்லை. கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கும். இவருடைய எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்துதல் என்கிற ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதால் பிரதமரை சந்திப்பதிலும் வழி அனுப்பி வைப்பதிலும் பெருத்த ஆர்வம் காட்டினார் என்று நான் உணர்கிறேன். இந்த சந்திப்பு மட்டுமே வந்து அவருக்கு அரசியல் களத்துல, தேர்தல் களத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி ஓபிஎஸ்க்கான ஒரு பெரிய கெயினா அது மாறும்னு நீங்க பார்க்கறீங்களா? அதே நேரத்தில் வந்து ஓபிஎஸ் குறிப்பிடக்கூடிய அளவில், அதாவது வந்து அவர் வந்து அவருடைய இரட்டைலை சின்னத்தில் நிற்க முடியாதுன்னா இன்னைக்கு அது குறித்து அவர் பேசுகிறார். பொதுக்குழு, அடிப்படை விதிகள், இதெல்லாம் வந்து அவர் பேசுகிறார். ஆனால் அது எந்த அளவிற்கு இந்த 3 மாதத்துக்குள்ள சட்ட போராட்டம் இதெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறாரு. அதை தாண்டி அவர் எந்த அடிப்படையில் இந்த கூட்டணிங்கிறார். ஆனால் அமமுக கூட்டணி இவர் தான் சொல்கிறார். அமமுகங்கிற ஒரு கட்சி, இவர் வந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த கட்சின்னு தன்னை கிளைம் பண்றார். ஆனால் அமமுகங்கிற கட்சி அதை நிறுவி நடத்திக்கிட்டு இருக்கிறவர் இன்னும் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய கிளைம்ஸ் இருக்குல்ல, இந்த கிளைம்ஸ் வந்து என்ன பெனிஃபிட் அவருக்கு தெரியும்? இது வந்து இல்ல ஜஸ்ட் வந்து ஏடிஎம்கேக்குள்ள ஒரு ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு, ஆழம் பார்க்கறதுக்காக சொல்றாரா? திரு டிடிவி ஓபிஎஸ் உடன் இணைந்து அரசியல் பயணிப்போம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். எனவே அதை சொல்லியிருக்கேன். அதனால அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்க முடியும். டிடிவி அவர்களே கூறியதால் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். நீங்களே சொன்ன மாதிரி பல மாதங்கள் ஆகலாம், வருடம் கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் காத்திருந்தால் ஏதாவது ஒரு தரப்புக்கு ஏற்படுகிற இழப்பு பின்னால் தீர்ப்பு வந்தாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக மாறும். எனவே அது வரைக்கும் சமநிலை நிலவ வேண்டும் என்கிற ஒரு நீதி பரிபாலன கோட்பாட்டின் அடிப்படையில், அதை பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று சொல்வார்கள், அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தனக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார். அந்த நிவாரணம் 2 வகையில் இருக்கலாம். ஒன்று, 2 பேருமே வந்து ஒரு பொது சின்னத்தில் நிற்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பொது சின்னத்தில் நிற்கணும் என்கிற நிவாரணமாக இருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் தீர்ப்பு வரும் வரைக்கும் இவரை வந்து ஒரு கட்சியாக அங்கீகரித்து அவருக்கு ஒரு சின்னம். உதாரணமாக அப்படியான ஒரு ரிலீஃப் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு 2019 தரப்பட்டது. அப்போது வந்து அதான் பரிசு பெட்டி சின்னம். எல்லாருமே வந்து பரிசு பெட்டி சின்னத்தில் நின்றார்கள். ஆனால் சுயேட்சைகளாக கருதப்பட்டார்கள். அது அதுல இருக்கிற சிக்கல். அந்த சிக்கலை தாண்டினாலே வந்து ஓபிஎஸ்க்கு அது பாதி வெற்றி தான். தனி கட்சி துவங்குவதாக இருந்தால் அவர் கட்சியில் இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களது எதிர்காலம் 2026 வரைக்கும் பதவி இருக்கு. எனவே அதுவும் தொடங்க முடியாது. ஆக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நிவாரணம் கிடைத்தால் அது வந்து இருக்கிற இந்த நிலைமையும் தக்க வைத்துக் கொள்ளலாம். இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்படி அது ஒரு சர்வரோக நிவாரணி. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த சந்திப்புகள் நிகழ்த்தப்படுகின்றன. எல்லாம் போக அவர் டெல்லியில் பிரதமரை நேரில் சந்திப்பதற்கான ஒரு நேரம் ஒதுக்கப்படுவதாக நான் அறிந்தேன். அது இதற்கடுத்த 10 நாட்களிலோ அல்லது ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகோ அது நடக்கலாம். பாரதிய ஜனதா ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறது. விஜயகாந்தை புகழ்ந்ததன் மூலமாக, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தனியான சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்ததன் மூலமாக, பிரதமர் நிகழ்ச்சியினரில் தனி சந்திப்பு என்று தான் இருந்தது. நாங்கள் கூட தனியாக அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்த்தோம்.
அப்படியான ஒரு அந்தஸ்தை வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஓபிஎஸ் பொலிட்டிக்கல் பிளேயர் என்பதை வந்து பாரதிய ஜனதா அங்கீகரிப்பதாகத்தான் பொருள். அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். பாஜக அது அகில இந்திய அளவிலேயே அவங்க எல்லா சிறிய கட்சிகளோடும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு புள்ளியில அவங்க ஏற்கனவே அதற்காக நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டது மாதிரி கேப்டன் என்று அவர் என் நண்பரை நான் இழந்துட்டேன்னு பிரதமர் மோடி குறிப்பிட்டதன் மூலமாக இன்னும் வந்து அவரு தேமுதிகவுடைய வாக்கு வங்கிகள்லேருந்து எல்லாவற்றிலும் அவர்களுடைய அரசியல் பார்வையும் கூட்டணி கணக்கும் இருக்கிறது. அது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரிகிற ஒன்று. ஆனால் அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள் போகும்போது வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் கால்குலேஷனும் கணக்கில் கொள்ள வேண்டியது தானே? சரிதான். ஆனால் ஓபிஎஸ்க்கு எல்லாமே பிளஸ் தானே. அவரை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு நிவாரணம், நீதிமன்ற நிவாரணம் கிடைத்தால் அந்த அதிமுக கிளைமண்ட் என்கிற அந்த அந்தஸ்து போகாது. அவர் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் சேஃப். அதே நேரத்தில் அவரது ஓட்டு வங்கியை நிரூபிக்கணும், அவரது பலத்தை அவர் நிரூபிக்க வேண்டும். அது 2% இருந்தாலும் 3% இருந்தாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது லாபம். ஏன்னா பிஜேபியோட அகில இந்திய வியூகத்தை பார்த்தால் வடகிழக்கு பிற மாநிலங்களில் அவர்கள் வெற்றி கண்ட விதம் என்பது சிறிய கட்சிகளை அல்லது சிறிய அமைப்புகளை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளுதல், ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். அப்ப சின்ன சின்ன ஓட்டு வங்கியெல்லாம் அதுல சேருது. ஏற்கனவே ஒரு 10% இருந்தா 6-7 கட்சிகளை சேர்த்தால் அது 20% மாறத்தான் செய்யும். அதுதான் இயல்பு. இதே உத்தியை வந்து ஜெயலலிதாவும் கடைபிடித்திருக்காங்க. 1998 வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்த நிலை இருக்கும்போது, ஏராளமான வழக்குகள் மிரட்டி கொண்டிருந்த போது பலம் வாய்ந்த திமுக தமாக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு அவர் எடுத்த ஆயுதம் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக் கொள்ளுதல். அப்படிதான் ஆளுக்கு 5 சீட்டு கொடுக்கப்பட்டது பாமகவுக்கு, அதே நேரத்தில் மதிமுகவுக்கு எல்லாம். அது போக சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு சீட்டு, வாழப்பாடி ராமமூர்த்திக்கு ஒரு சீட்டு, அதையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். வெறும் 23 சீட்ல தான் 22 சீட்ல தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக நின்றது. அதே நிலைப்பாடு 2001 ஜெயலலிதா எடுத்தார்கள். 144 சீட்டை மட்டும் அதிமுக வச்சுக்கிட்டு 90 சீட்டை விட்டு கொடுத்தாங்க. ஆக இது எல்லாமே ஜெயலலிதா புத்தகத்திலிருந்து உருவி எடுக்கப்படுகிற பக்கங்கள் தான். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் எல்லா மாநிலங்களிலும் ஒரே நிலைப்பாடு தான். மாநில கட்சிகளை ஒன்று உடைத்தல் அல்லது பணிய வைத்தல் அல்லது தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல். இப்போ ஓபிஎஸ் அதிமுகவிற்கு எதிராக அவர் ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறார்னு வைத்துக் கொள்வோம். அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இல்ல, அவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆனால் இதுல யாருடைய வாக்கு வங்கி பிரியும்? இப்ப ஓபிஎஸ் ஒருவேளை அமமுக பாஜக ஒரு கூட்டணியா போறாங்க, அதிமுக தனித்து கணம் கால்கிறது. இது யாரு கூட்டணிக்கு பலம் சேரும், யாருடைய வாக்கு வங்கி ஸ்பிளிட் ஆகும்னு நீங்க பார்க்கறீங்க? அதிமுக இரட்டை இலை சின்னத்தை அதனால் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தால் அல்லது நீதிமன்றம் அதற்குள் தலையிட விரும்பாவிட்டால், போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீதிமன்றம் அதில் தலையிட விரும்பல, உச்ச நீதிமன்றம். அதே நிலைப்பாடை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்றால் அதிமுகவின் இரட்டை இலை ஓட்டு வங்கியும் ஏற்கனவே வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற நிரந்தர ஆதரவும் உதவும். இன்றைய தேதிக்கு கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக தான் இருக்கு. செந்தில் பாலாஜி அங்க அந்த ஆக்டிவிட்டி குறைஞ்ச பிறகு முசாமியனால வந்து அந்த லெவலுக்கு போகவே முடியல, அது பச்சையாவே தெரியுது. ஆக அந்த அங்கு வந்து ஸ்கோர் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிப்பார்கள். பாமக ஒருவேளை கை கொடுத்தால், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஓட்டு வங்கி, தர்மபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான ஓட்டு வங்கி, அது கை கொடுத்தால் அவர்களால் சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி வந்து ஓபிஎஸ்க்கும் திரு டிடிவி தினகரன் கை கொடுத்தால் பாரதிய ஜனதாவோட ஓட்டு வங்கி தென் மாவட்டங்களில் இருக்கு. உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த தென்காசி டு நாகர்கோவில், அதே மாதிரி ராமநாதபுரம் பகுதி, சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி, இங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கி கை கொடுத்தால் இவர்களாலும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். 2 பேருக்கு அது வந்து ஒரு வகையில் பார்த்தால் வின் வின் சிச்சுவேஷன் தான். ஆனால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடும் போது இன்னமும் சில பிளவுகள் ஏற்பட்டால் 2வது அணி 3வது அணி வந்தா 4வது அணி வந்துருங்கிறதா என்னோட பழைய அனுபவம். ஏன்னா இந்த 3 அணியிலும் இடம் கிடைக்காதவங்க ஒரு 4வது அணிக்கு வந்துதான் ஆகணும். அப்படி பிளவுபட்டால் அது திமுகவுக்கு அனுகூலமாக தெரிகிறது. அதாவது இந்த டென்ட் வந்து திமுக பிளவு வாக்குகளை பிரிக்கிறதா இல்ல அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதா பார்க்கறீங்களா நீங்க? திமுக வாக்கு வங்கியை பிரிக்க முடியாது. என்ன காரணம்னா அந்தந்த கட்சிகள் அங்க இதே மாதிரியான ஃபார்முலா தானே. 1% இருந்தாலும் அவங்க கூட்டணியில இடம் கொடுத்து அதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 40% இந்த மாதிரியான ஒரு எய்ம் தான். அந்த வாக்கு வங்கியை பிரிப்பது என்பது மிக மிக கடினம். டிடிவி தினகரன் அவர்களிடம் இருப்பதும் சரி, ஓபிஎஸ் அவர்களிடம் இருப்பதும் சரி, அது அதிமுக வாக்கு வங்கி தான். ஆனா 2024க்கு பிறகு புதிய ஃபார்முலாக்களை உருவாக்குவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பது கணக்கு. 2024 தான் நமக்கு அவரவர்கள் பலம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பலமும் அப்போதுதான் தெரியும். ஒன்று நிரூபிக்கப்பட்ட பலம் என்னன்னா 2021 தேர்தலில் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள். ஆனா ஓபிஎஸ் அப்ப அதுல சேர்ந்து இருந்தாருங்கிறதுனால அந்த கிளைம்ல அவருக்கும் நம்ம உரிய பங்கு கொடுத்துதான் ஆகணும்.